ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்ஜெஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த பொருட்கள்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீயோட அந்த லீஃப் பண்ண தேவையான பொருட்கள். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்டெம்முக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பைப் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அட்டை வந்து இந்த பைப்புக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா இதில் கரெக்டாக ஃபிட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி இந்த பெரிய ரவுண்ட் இருக்கா, அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ரவுண்ட்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், தெரியும் உங்களுக்கு. இப்போது இதை எப்படி லீஃப் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த கவரை வந்து மெலிசாக கட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி மெலிசாக அந்த இது கட் பண்ணியாச்சு. இப்போது இதை இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ நீட்டு செய்கிறீங்களோ அத்தனை அதிகமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ண லீஃப் மாதிரி. இப்போது இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு இப்படி கட் பண்ணணும், சின்னசாக மெலிசாக. இதை கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி இப்படி கட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். மேலே கொஞ்சம் கேப் வேணும். அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது தனித்தனியாக வந்துடும். மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு மீதி இங்கே இது இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் கரெக்டாக அதை விரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதை எப்படி அந்த சர்க்கிளில் ஓட்டுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் அந்த லீஃப் ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள் நீங்கள் ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த பைப் எடுத்து நீங்கள் வச்சுட்டு அதை அப்படியே மேலே வச்சு டைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாதிரி டைட்டாக தெரியும். அப்போ வச்சு நீங்கள் ஸ்டாப்லர் அடிச்சுக்கணும். அப்படியே பிடிச்சிட்டு கரெக்டாக வச்சு ஸ்டாப்லர் அடிச்சிட்டேன். இப்போது அதே ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லீஃபை எடுத்து கம் போட்டு இதில் ஓட்டணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கம் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தடவிக்கோங்க, எல்லாத்துலையும் ஈவனாக போகிற மாதிரி தடவிக்கோங்க. ஓகே, தடவிட்டாச்சு. இப்போ நம்ம செஞ்ச லீஃபை எடுத்துப்போம். இப்போது இதில் இப்படி கார்னரில் அப்படி ஒட்டிக்கிட்டு வரணும். இப்படி உங்களுக்கு திருப்ப வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அது மேலேயே திருப்பி ஓட்டுறதுனால அது உங்களுக்கு தெரியாது நார்மலாக பார்க்கும்போது. இப்படியே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணக்கூடாது, நிறைய கட் பண்ணணும். நான் நிறைய கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிங்க, ஏன்னா கம்மு வந்து காஞ்சிரும். ஓகே, நீங்கள் இதை காய வைக்கும் போது எங்கேயாச்சும் தனியாக வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறாமல் கம் போட்டு கொஞ்சம் ஒட்டுங்க. ஏன்னா இது தனியாக பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா இந்த பேப்பர் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி மெலிசான மெட்டீரியல், அதனால் இது டக்குன்னு கட் ஆகிட்டு வந்துடும். ஓகே, இங்கே ஒட்டியாச்சு. இப்போது எங்கெல்லாம் கேப் உங்களுக்கு தெரியுதோ அங்கே ஒட்டுங்க. நான் சொன்னல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒட்டுங்க, கம்மை காஞ்சிரும்ன்ட்டு. காஞ்சிடுச்சு. கம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஒட்டிக்கோங்க.
இப்போது இங்கே அங்கே ஒட்டினா இங்கே காலியாக இருக்குது. இங்கே நான் கம் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்தோடனே கட் பண்ணுறேங்க. ஏன்னா அது இன்னொன்று 4-5 பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இதை காய வச்சுட்டு இந்த மாதிரி இன்னும் 4-5 செஞ்சுக்கலாம். சின்னசு இது ஃபுல் பெருசு. இந்த மாதிரி இன்னும் சின்னசாக செஞ்சுக்கலாம். கரெக்டாக அந்த இந்த பைப்போட அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் அந்த சர்க்கிளை கொண்டு வரணும். இல்லைனா அது ஃபிட் ஆகாது. இப்போ நம்ம இதை காய வச்சுட்டு இன்னும் 4-5 செஞ்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கோம். ஒரு 4-5 செஞ்சுருக்கோம். மொத்தம் 6 செஞ்சுருக்கோம். அதாங்க, இந்த மாதிரி இது குட்டி, இது பெருசு, இது அதோட பெருசு, அந்த மாதிரி லைனாக செஞ்சுருக்கோம். இப்போது நம்ம வச்சுருந்த இந்த பைப் மாதிரி இருக்குல்ல, இந்த பைப்பில் இது ஒன்று ஒன்றா உள்ளே வைக்கணும். இப்போது இது ஒன் சைடு இந்த மாதிரி இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்குவோம். ஏன்னா இது நம்ம பேஸ்மெண்ட்டாக வைக்க போகிறோம் கீழே. இதை நிற்க வைக்க உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பெரிய வாட்டர் கேன் இருக்குது. நான் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் இது கரெக்டாக அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்குது. அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காங்கிரீட் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் ஃபிட் பண்ண போகிறேன். நம்ம கடைசியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் எப்பவுமே. கரெக்டாக இந்த நடுவில் இருக்க பழுப்பு அது மறைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நடுவில் இருக்க அந்த கேப்பை மறைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போது எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப் இது டாப்பில் வச்சாச்சு. இது டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகே, இது கரெக்டாக கவர் பண்ணிக்குது. ஃபஸ்ட் 2 கவர் பண்ணிக்குது. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ட்ரீ மாதிரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த எட்ஜை நான் இந்த வாட்டர் கேனில் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே ஓகே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த கேப் நீங்கள் கரெக்டாக இந்த நம்ம செஞ்ச இதுக்கும் இதுக்கு நடுவுலையும் கொஞ்சம் கேப் இருக்குது. இங்கே நீங்கள் ப்ரௌன் அடிச்சுக்கிட்டு இருந்தால் அடிச்சுக்கோங்க. இங்கே வெயிட்டுக்கு உங்களுக்கு காற்று ரொம்ப உங்கள் வீட்டாண்ட அடிக்குதுன்னா இங்கே கீழே மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் மண் ஃபில் பண்ணிக்கிட்டு இல்லை நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இல்லைனா இது நீங்கள் கீழே அப்படியே புதைச்சிடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெளில நிற்க வைக்க போகிறதுனால இதை வச்சு மேலே துணி போட்டு மறைச்சிடுவேன். இப்போது இந்த வீடியோ இவ்வளோதான். இதில் மேலே ஒரு ஸ்டார் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். அதில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹேவ் a nice day.